எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். பிரான்சில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட 4 பேர் பலி. மக்களிடையே எழுந்த அச்சம். சுகாதார அமைச்சர் விளக்கம். வரும் 2036ஆம் ஆண்டு வரை பதவியில் நீடிப்பதற்கான புதிய மசோதா ரஷ்ய அதிபர் கையெழுத்து. பிரித்தானியர்களுக்கு இது கட்டாயமில்லை. வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அமெரிக்கா இனி தேவையில்லாமல் இதில் தலையிட்டால் இதுதான் நடக்கும், எச்சரிக்கும் சீனா. யாழில் தரையிறங்க போகும் பாரிய விமானங்கள், அமைச்சர் வெளியிட்ட தகவல். மக்கள் கூடுமிடத்தில் மர்ம பெட்டி மீட்பு, குவிக்கப்பட்ட அதிரடிப்படை. திருகோணமலையில் பதற்றம். மலையேற்ற பயிற்சியில் ஈடுபட்ட போது புஜேரா மலைப்பகுதியில் சிக்கிக்கொண்ட 3 பேர் பத்திரமாக்க மீட்பு. அமெரிக்காவில் கழிவுநீர் தேக்கத்திலிருந்து நச்சு நீர் கசிவு. பிரான்சில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட 4 பேர் பலி. மக்களிடையே எழுந்த அச்சம். சுகாதார அமைச்சர் விளக்கம். பிரான்சில் கொரோனா தடுப்பூசி போட்ட பின்பு 4 பேர் உயிரிழந்த நிலையில் நாட்டின் சுகாதார அமைச்சர் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி பாதுகாப்பானது, செயற்திறன் மிக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி போட்டுக்கொண்ட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேபோன்று பிரித்தானியாவிலும் 7 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். இதனால் பொதுமக்களிடையே குறித்த அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி தொடர்பாக அச்சம் எழுந்துள்ளது. இதனால் பல நிலையங்களுக்கு முன்பதிவு செய்த பலர் வார இறுதி நாட்களில் வரவில்லை. இந்நிலையில் நேற்று திங்கட்கிழமை சுகாதார அமைச்சர் ஆலிவர் வாரன் தடுப்பூசி மிக பாதுகாப்பானது, விஞ்ஞான ஆய்வுக்கூட நிபுணர்களின் கருத்துப்படி 55 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதுடன் செயற்திறன் மிக்கதாகவும் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி தற்போது தனது பெயரை மாற்றிக்கொண்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வரும் 2036ஆம் ஆண்டு வரை பதவியில் நீடிப்பதற்கான புதிய மசோதா ரஷ்ய அதிபர் கையெழுத்து. ரஷ்யாவின் அதிபராக விளாடிமிர் புட்டின் இருந்து வருகின்றார். கடந்த 2 தசாப்தங்களாக பதவியில் நீடித்து வருகின்ற புட்டின் புதிய சட்ட மசோதா ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளார். இதன்படி அவர் தலா 6 ஆண்டுகள் என கூடுதலாக 2 முறை பதவியில் நீடிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனால் வருகின்ற 2036ஆம் ஆண்டு வரை அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும். கடந்த ஆண்டு நடந்த அரசியலமைப்பு சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக இந்த மசோதாவை அவர் முன்மொழிந்துள்ளார். இதற்கு கடந்த ஜூலையில் மக்கள் பெரும் ஆதரவு அளித்துள்ளனர். கடந்த மாதம் இந்த புதிய மசோதாவுக்கு உறுப்பினர்களும் ஒப்புதல் வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வருகின்ற 2024ஆம் ஆண்டு அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்தவுடன் மீண்டும் அதிபர் தேர்தலில் அவர் போட்டியிட அனுமதி கிடைத்துள்ளது. பிரித்தானியர்களுக்கு இது கட்டாயமில்லை. வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இந்த கொடியில் ஸ்பெயினில் உள்ள பலேரிக் தீவுக்கு சுற்றுலா வர திட்டமிட்டுள்ள பிரித்தானியர்கள் முகக்கவசம் அணிந்தபடி சூரிய குளியலில் ஈடுபட வேண்டியதில்லை என்று ஸ்பெயினின் MEP ஜோஸ் ராமன் வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயினின் அரசாங்கம் கடந்த வாரம் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியதைத் தொடர்ந்து அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயினில் சமூக இடைவெளி கடைபிடிக்க முடியாத பகுதியில் மட்டும் முகக்கவசங்களை அணியலாம் என்று கடந்த கோடையில் மே மாதத்திலிருந்து நடைமுறையில் இருந்து வந்த விதியை புதிய சட்டம் மாற்றியிருக்கிறது. புதிய சட்டத்தின்படி சூரிய குளியல் அல்லது கடற்கரைகளில் நடக்கும் போது மக்கள் வெளியில் எல்லா நேரங்களிலும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று ஸ்பெயின் அரசாங்கம் அறிவித்திருந்தது. புதிய சட்டம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், கடற்கரையில் திறந்த வெளியில் நம்மை சுற்றி யாரும் இல்லாத பகுதியில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பது அர்த்தமில்லாதது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா இனி தேவையில்லாமல் இதில் தலையிட்டால் இதுதான் நடக்கும், எச்சரிக்கும் சீனா. அமெரிக்கா உள்நாட்டு விவகாரங்களில் இனி தலையிட வேண்டாம் என்று சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே பல ஆண்டுகளாக தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்நிலையில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி தற்பொழுது அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏனென்றால் ஆசிய பிரதேசத்தில் தொடர்ந்து அண்டை நாடுகளுடன் சீனா மோதல் போக்கில் ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்கா இந்த விவகாரத்தில் அடிக்கடி தலையிடுவதால் இது சீனாவுக்கு பெரும் தலைவலியாக உள்ளது. இதனால் தற்போது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி பேச்சுவார்த்தைக்கு சீனா தயாராக உள்ளது. ஆனால் அது அனைத்து நாடுகளும் ஏற்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தங்களை உலகின் மிகப்பெரிய
நாடு என்று கூறும் எந்த நாட்டின் கருத்தையும் சீனா ஏற்றுக்கொள்ளாது. மேலும் உலக விவகாரங்களில் அமெரிக்கா அதிகமாக தலையீடு செய்கிறது. சீனாவின் அண்டை நாடுகளுடனான உறவில் அமெரிக்கா இதுபோல மீண்டும் மீண்டும் தலையிட்டால் அதனை சீனா தைரியமாக எதிர்கொள்ளும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொய்யான கருத்துக்கள் மூலமாக சீனாவுக்கு பொருளாதார தடை விதிப்பதை அமெரிக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும். சீனாவின் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவது கூடாது. சமீபத்திய ஹாங்காங் மற்றும் தாய்வான் பிரச்சினைகள், ஜின்ஜியாங் மாகாணத்தில் ஒய்கூர் இஸ்லாமிய பழங்குடி இன மக்கள் விவகாரம் உள்ளிட்டவற்றில் அமெரிக்கா கருத்து தெரிவித்திருந்தது. இனி இதுபோன்ற விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடக்கூடாது என்று வாங் யீ குறிப்பிட்டுள்ளார். யாழில் தரையிறங்க போகும் பாரிய விமானங்கள், அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கை மற்றும் தமிழகத்தின் சென்னைக்கான விமான சேவைகள் யாழ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இன்னும் சில மாதங்களில் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவில் விமான சேவை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் மாலைதீவை இணைத்து தென்னிந்தியாவுக்கான விமான சேவைகளை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், சில விமான சேவை நிறுவனங்கள் ஏற்கனவே இது தொடர்பில் இலங்கை அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளனர். அத்துடன் யாழ் சர்வதேச விமான நிலையம் 3 கட்டங்களாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. 1000 பயணிகளை கையாளுகின்ற வகையில் விமான நிலைய முனையம் நிர்மாணிக்கப்பட உள்ளதுடன் பாரிய விமானங்களை தரையிறக்கும் வகையில் ஓடுபாதைகளும் விஸ்தரிக்கப்பட உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் கூடுமிடத்தில் மர்ம பெட்டி மீட்பு, குவிக்கப்பட்ட அதிரடிப்படை, திருகோணமலையில் பதற்றம். திருகோணமலை மத்திய பேருந்து நிலையத்தில் சந்தேகத்துக்கிடமான வகையில் இரும்பு பெட்டியொன்று கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டதால் நேற்று காலை அங்கு பதற்ற நிலை காணப்பட்டது. திருகோணமலை மத்திய பேருந்து நிலையத்தின் மூதூர் மற்றும் கிண்ணியா ஆகிய பகுதிகளுக்கான பேருந்து தரித்து நிற்கும் இடத்தின் அருகாமையில் குறித்த பெட்டியானது கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளது. அதனை அடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. விசேட அதிரடிப்படையினரது குண்டு செயலிழக்கும் அணியினர் சம்பவ இடத்துக்கு சென்று பலத்த பாதுகாப்புடன் குறித்த பெட்டியை திறந்து பார்த்தனர். இந்நிலையில் குறித்த பெட்டியானது ராணுவ சிப்பாய் ஒருவருடையது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. மலையேற்ற பயிற்சியில் ஈடுபட்ட போது புஜேரா மலைப்பகுதியில் சிக்கிக்கொண்ட 3 பேர் பத்திரமாக மீட்பு. புஜேராவின் டிப் அல்கோப் பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் சம்பவத்தன்று வெளிநாட்டைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் மலையேற பயிற்சியில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடந்த போது தொலைபேசியில் சிக்னல் இல்லாமல் போனது. இதனால் அவர்களால் தங்களுடைய குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல குடும்பத்தினராலும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் அவர்களுடைய குடும்பத்தினர் போலீசில் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த புகாரை தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் போலீசார் குறிப்பிட்ட மலைப்பகுதியில் தேடுதல் வேட்டை ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் 3 பேரும் மேற்கொண்ட பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் மலையின் ஒரு பகுதியில் இருப்பதை தீயணைப்புத் துறையினர் கண்டுபிடித்தனர். இதையடுத்து தீயணைப்புத் துறையினர் அவர்கள் 3 பேரையும் பத்திரமாக தரைப்பகுதிக்கு அழைத்து வரப்பட்டனர். பரிசோதனையில் 3 பேரும் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதோடு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியில் சிறப்புடன் செயல்பட்ட தீயணைப்புத்துறை ஊழியர்களுக்கு தீயணைப்புத்துறை இயக்குநர் அலி ஆபைத் அல் துனேஜி பாராட்டு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கழிவுநீர் தேக்கத்திலிருந்து நச்சு நீர் கசிவு. பாஸ்பேட் ஆலையிலிருந்து வெளியேறிய பாஸ்பரஸ் மற்றும் நைட்ரஜன் கலந்த பல லட்சம் லிட்டர் நீர் இந்த கழிவுநீர் தேக்கத்தில் உள்ளது. இந்த நிலையில் இந்த கழிவுநீர் தேக்கத்தின் சுற்றுச்சுவரில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக நச்சுக்கழிவு நீர் கசிந்து வருகிறது. கழிவுநீர் கசிவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நச்சு கலந்த நீர் வெள்ளமாக ஊருக்குள் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே சுற்றுச்சுவரில் ஏற்பட்டுள்ள விரிசலை சரி செய்து கழிவுநீர் கசிவை தடுத்து நிறுத்தும் முயற்சியினை தோல்வியில் முடிந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து மாகாண கவர்னர் ரான் டிசாண்டிஸ் மாகாணம் முழுவதும் அவசர நிலையை அறிவித்துள்ளார். தம்பா நகரில் உள்ள 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அதேபோல இந்த கழிவுநீர் தேக்கத்துக்கு அருகில் உள்ள நெடுஞ்சாலை முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது. கழிவுநீர் கசிவை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன.